தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் மனைவி மற்றும் மகளுடன் வெள்ளிப்பட்டறை தொழிலாளி கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். வெள்ளிப்பட்டறை தொழிலாளி பால்ராஜ் தனது மனைவி ரேகா, மகள் ஜனனியுடன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பது என்ன? பலவேல் சேலம் அரிசிபாளையம் முத்தியால் தெரு பகுதியில் வசித்து வந்தவர் பால்ராஜ். இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வெள்ளிப்பட்டறை தொழில் நடத்தி வருகிறார். குறிப்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு புதிதாக வீட்டையும் அதே இடத்தில் கட்டியிருக்கிறார். இதற்காக வீடு கட்டுவதற்கும் தொழில் நடத்துவதற்கும் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் வாங்கியவர்கள் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடன் அடைக்க முடியாத காரணத்தால் விரக்தியில் தனது குடும்பத்துடன் வீட்டின் மேல் மாடியில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். குறிப்பாக பால்ராஜ், அவரது மனைவி ரேகா மற்றும் +1 படிக்கக்கூடிய மகள் ஜனனி ஆகியோர் 3 பேரும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பள்ளப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறார், எவ்வளவு கடன் தொல்லை இருக்கிறது என்பது குறித்தும் போலீசார், அவருடைய உறவினர்கள் மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி திருமலை.